சத்குரு சப்த ரிஷிகளில் ஒருவரான அகஸ்திய முனிவர் பரம்பரையில் வந்த ஒரு கிரகஸ்த யோகி. அகஸ்திய முனிவர் விட்டு சென்ற ஆன்மீக பணிகளை அதே வீரியத்துடன் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்பவர். ஐநா சபையிலும் சர்வதேச பொருளாதார மாநாட்டிலும் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலும் போற்றத்தக்க வகையில் உரையாற்றிய போதும் கிராம மக்களுடனும் தமிழகத்தில் வாழும் மலைவாழ் மக்களுடனும் இணைந்து பழகும் பண்பாளர். சத்குரு ஆன்மீக ரீதியில் பல பரிமாணங்களை கொண்ட மகா யோகியும் ஈடு இணையற்ற ஞானியும் ஆவார். மெத்த படித்தவர்களிடமும் படிக்காத பாமரர்களிடமும் அவர் அவர்களுக்கேற்ப அன்பை பொழியும் மனிதநேயம் மிக்கவர். புக்குகளில் நிறைய படிச்சிருக்கேன். அப்படியா? அத்தனைக்கும் ஆசைப்படு வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம். ஏன்னா நடுவில் கொஞ்ச நாள் படங்கள் இல்லைன்னா ஒரு படத்துக்கு இந்த படத்துக்கு கொஞ்சம் சின்ன இடைவெளி வந்தது. அந்த டைமில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் மன அழுத்தத்தில் இருந்தப்போ அந்த அத்தனைக்கும் ஆசைப்படு நான் படித்தேன். அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கருத்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய லைஃப் வந்து ஒரு பெரிய மாற்றம் அமைச்சிதுன்னு சொல்லலாம். அதில் என்னென்னா முக்கியமாக அந்த ஒரு விஷயத்தை வந்து ப்ராசஸிங் இருக்கும்போது அந்த சக்ஸஸ் வெற்றியை மட்டும் நேசிக்காதீங்க, அதை அந்த வெற்றிக்கான பாதையும் நேசித்தா தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. இல்லை, நாம் நடக்கிற வழி நாம் நல்லபடியாக உணரலைன்னா கடைசியில் போய் நல்லா உணர்வோன்னு என்ன கேரண்டி? அதே தர்க்கத்தில் அதே ஒரு லாஜிக்கில் நாம் போனால் அப்படின்னா வாழ்க்கை நம்ம நல்லா உணர தேவையில்லை, சொர்க்கத்துக்கு போய் நல்லா இருக்கலாம். அப்படி தான் பண்ணிட்டாங்க. இங்கே நல்லா வாழ முடியாது, அங்கே போய் வாழிக்கலாம். இங்கேயே நல்லா வாழ தெரியாதவன்னு அங்கே என்ன போய் பண்ண போகிறான் இல்லையா? நான் அதான் சொல்கிறது, யாரோ சொர்க்கத்துக்கு போய் ஆனந்தமாக இருப்பேன் அப்போ ஆசை வச்சுருக்காங்க. அப்படி வேண்டாம், அங்கே ஆனந்தமாக இருக்கணும்னு இங்கே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனந்தமாக இருக்கிறது இங்கே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தானே அங்கே என்ன நடக்குது யாருக்கு தெரியும்? இங்கே தெரிஞ்ச விஷயமே நாம் சரியாக இருக்க முடியலன்னா தெரியாத இடத்துக்கு போய் நாம் நல்லா வாழ்கிறோன்னு என்ன கேரண்டி நமக்கு? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குற்றங்கள் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பணத்துக்காகவோ இல்லை வந்து மற்ற பிற விஷயங்களுக்காகவோ பதவிக்காகவோ இல்லை வேறு பல விதத்தில் வந்து குற்றங்கள் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் வந்து தண்டனை வந்து கடுமையாக இருக்கணுமா, இல்லை தண்டனை கடுமையாக இல்லாமல் இந்த குற்றத்தெல்லாம் குறைக்க முடியுமா? ஒரு தனி மனிதன் நடத்துக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது, நாடு நடத்துறதுக்கு இன்னொரு முறை இருக்குது. இது ரெண்டு எப்பவுமே மக்களை மிக்ஸ் பண்ணிடுவாங்க. தனி மனிதனு அவனுடைய தன்மை அவனை நல்லா வச்சுக்கிறது எப்படின்றதுக்கு ஒரு தர்மம் இருக்குது. ஆனால் நாட்டு நடத்துறதுக்கு இன்னொரு தர்மம் இருக்குது. நாட்டு உலகத்தில் நடத்துறதுக்கு, நாட்டுக்குள்ளே நடத்துறதுக்கு ஒரு தர்மம் இருக்குது. நாட்டு உலகத்தில் மித்த தேசங்கள் கூட நடத்துறதுக்கு இன்னொரு தர்மம் இருக்குது. இதுக்கு ஸ்டேட் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சுக்காம நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்துறதுனால தான் பிரச்சனை. இப்போது நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், இது எல்லாமே தனி மனிதனுக்குள்ளே அது புரிஞ்சிடுச்சுன்னா, அது உணர்ந்துட்டான்னா அவனை நாட்டு நடத்துறது கொஞ்சம் ரொம்ப கடினமாக நடத்த தேவையில்லை, கொஞ்சம் லூஸாக நடத்துக்கலாம். பெரிய ஒரு சட்டம்ன்றது ரொம்ப தீவிரமாக போட தேவையில்லை. எப்போ தனி மனிதன்னு நாம் இது கற்றுக் கொடுத்தாம விட்டுட்டோம், நாம் இந்த ஒரு தன்மை ஒரு இன்னொரு உயிர் கூட ஒரு ஒன்றியன்ற ஒரு உணர்வு கொண்டு வராமல் நாம் விட்டுட்டோம் ஒரு தனி மனிதனை, அப்போ எல்லாமே ஸ்ட்ரிக்டாக தான் ரிஜிடாக தான் நடக்கணும். அப்படி ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நாடு எவ்வளவோ மேலுன்னு வச்சுக்கிறேன் நான். என்னத்துக்குன்னா இப்போ பாருங்க, இங்கே நம்ம கிராமத்தில் இங்கேருந்து போனால் ஒரு 12 கிலோமீட்டரில் நமக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே ஒரு 10-12 பேர் போலீஸ் இருக்கிறாங்க. அதில் 3 பேர் லீவில் இருப்பாங்க. ஓகே, இங்கே கொலை ஆகிடுச்சின்னு கூப்பிட்டா நான் வரணுமான்னு கேட்பாங்க. என்னதுக்குன்னா சைக்கிளில் வரணும் அவர். ஓகே, அவருக்கு ஒரு வெஹிக்கிள் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி இப்போ பெரிய ஒரு போலீஸ் ஒன்றும் நம்ம இங்கே யாரும் தடுத்தலை, யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படியும் ஒன்றும் பெரிய குற்றம் இங்கே நடக்கலை.
அதே நீங்கள் இப்போது அமெரிக்காவில் போகிறீங்கன்னா ஒரு நியூயார்க் சிட்டியில் நீங்கள் ஃபோன் பண்ணால் 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸு, போலீஸு, ஃபயர் எல்லாம் வந்துவிடும் உங்களுக்கு. அப்படி இருந்தாலும் நீங்கள் 2 நாள் நியூயார்க் சிட்டியில் போலீஸ் இல்லாமல் பண்ணி பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. கற்பனை பண்ண முடியுமா நீங்கள் என்ன ஆகுதுன்னு? ரொம்ப அசிங்கங்கள் நடந்துடும். அப்படியெல்லாம் இங்கே நடக்கல. எந்த போலீஸ் நம்ம தடுத்தலை, நாம் சும்மாவே இருக்கிறோம். ஏதோ ஒரு தர்மம் இருக்குது, ஐயோ நம்ம பண்ணது நமக்கு எங்கே இருந்தாலும் பலம் கிடைக்கும், நமக்கு கர்ம பலம் இருக்குதுன்னு எதோ மனத்தில் இருக்கிறதுனால மக்களுக்கு இன்னொருத்தர் கொடுத்த கஷ்டம் நமக்கு வந்துடும் நாளைக்கு ஆனால் ஒரு நம்ம தர்மத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அதே ஒரு கண்ட்ரோல். இல்லைன்னா நாம் இந்த 100 கோடி மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா நமக்கு இருக்கிற போலீஸ் படையில? சத்குரு, இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகளில் வந்து 6 மாதம் வந்து ஸ்னோ ஃபாலிங்வாங்க, அதாவது வின்டர் பனி பெய்கிற டைமில் வந்து ஒரு புல்லு கூட வளர முடியாத ஒரு நாடாக இருக்குது அமெரிக்கா. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி கூட இன்னொரு நாட்டில் கையேந்திர நிலைமையெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்குது. ஒரு மலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேர் தெரியாத, ஒரு அடையாளம் தெரியாத மூலிகைகள் குவிஞ்சு கிடக்கு. ஆனால் ரொம்ப வளம் வாய்ந்த நாடாக அப்படி இந்தியா இருந்தது. நம்ம சடனாக எப்படி பின்தங்கிட்டோம்? திருப்பி நம்ம வர முடியாதா? என்ன ஆச்சு நமக்கு? ஏன் பின்தங்கணும் அப்படி? சுமார் தோராயமாக ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதாரத்தில், கலாச்சாரத்தில் எல்லா விதமாக நம்ம நாடு எல்லாத்துக்கும் இந்த ஒரு முன்னேற்றமாக இருந்த நாடாக இருந்தது. அதனால தான் அந்த யூரோப்பில் இருந்த எல்லாமே அவர் படகளை ஏறி எவ்வளவோ கஷ்டப்பட்டு உயிர் போனாலும் சரி வந்து சேரணும்னு, எங்கே இருக்குதுன்னு தெரியாமல். அப்போ எல்லாமே நேவிகேஷன் கிடையாது, எப்படி எங்கே போகிறோன்னு தெரியாது. அப்படியும் ரிஸ்க் எடுத்து, உயிரே ரிஸ்க் எடுத்து எல்லாம் வந்தாங்க. என்னத்துக்குன்னா அந்த அளவுக்கு செல்வங்கள், அந்த அளவுக்கு கலாச்சாரம் வளர்ந்த ஒரு தன்மையாக இருந்தது. வேறு எங்கேயும் உலகத்தில் இப்படி கிடையாது, அப்படி இருந்தது. ஆனால் இந்த 200 வருஷத்தில் நம்ம நிலைமை ரொம்ப தாழ்வத்துக்கு போயிடுச்சு. இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஒரு 150 நாட்டுகளில் நாம் கடைசி 25-30 நாட்டுகளில் இருக்கிற பல விஷயங்களில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றமாக இப்போ வந்திருக்கிறோம். ஆனால் பல விஷயங்களில் ஆரோக்கியம் பார்த்தாலும், ஒரு நரிஷ்மெண்ட் பார்த்தாலும், எஜுகேஷன் லெவல் பார்த்தாலும் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறோம். இதுக்கு ஒன்றும் கட்டாயமாக நாம் வெளிநாட்டு ஆழ்மையில வந்துட்டோம், அது ஒரு முக்கியமான காரணம். பட் எல்லாத்துக்கும் அந்த ஆழ்மையில வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு நன்மைன்னா நமக்கு கொஞ்சம் we got tired of well-being. இது இப்படி தான். இப்போ ஒரு தலைமுறை இருக்கும், ஒரு தலைமுறையில் நல்லா ஏதோ ஒரு ஃபேமிலியில் நல்லா வேலை பண்ணி ஒரு முன்னேற்றமாக வருவாங்க. 2வது தலைமுறை சுமாராக நடக்குது. 3வது தலைமுறை பார்த்தீங்களா என்ன ஆகுது? தாழ்வதுக்கு போயிடுவாங்க. என்னத்துக்குன்னா அவருக்கு பிறந்த நாள்லேருந்து எல்லாம் நன்மையாக இருக்குது, அவருக்கு புரியல, அதோடைய மதிப்பு புரியல, நன்மையுடைய மதிப்பு புரியாமல் விட்டாங்க கை. நம்ம நாடு ஒரு விதமாக அப்படியேன்னு வச்சுக்கலாம், நன்மையுடைய மதிப்பு நமக்கு புரியல, விட்டுட்டோம். இப்போ நன்மை போன அப்புறம் இப்போ போராடுறோம் நன்மைக்காக. திருப்பி வர முடியாத, கட்டாயமாக வர முடியும். இப்போ முன்னேற்றமாக போயிருக்குது. முக்கியமாக என்னன்னா, மூலிகைனால ஒரு நாடு முன்னேற்றமாக போகாது, மூளை வேணும். நமக்கு மூளை இல்லைன்னு இல்லை. இப்போ கூட நான் என்ன பார்க்குறேன்னு, நான் எல்லா இடத்துல போய் பேசுகிறேன், பல விதமான இடங்களில் போய் பேசுகிறேன், எல்லா விதமான யூனிவர்சிட்டியில் பேசுகிறேன், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் பேசுகிறேன், சயின்டிஸ்ட் இருக்கிற இடத்துல பேசுகிறேன். எல்லா விதமான இடத்துல பேசினாலும் சாமானிய மக்கள் எடுத்திங்கன்னா ஒரு இந்தியன் சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு கூர்மையான மனத்தோட கேள்வியை கேட்குறது எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஒரு மும்பையிலையோ இல்லை டெல்லியிலையோ இல்லை ஒரு சென்னையிலையோ பேசினா அங்கே இருக்கிற மனக்கூர்மை எங்கேயோ அப்படி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப படித்தவங்க எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கிறாங்க. பட் சாமானிய மக்கள் அந்த கூர்மை இங்கே இருக்குது, தானாகவே இருக்குது கலாச்சாரத்தில். இது இவ்வளோ வருஷத்துலேருந்து 1000 ஆண்டுகள்லேருந்து செயல் செஞ்ச ஒரு மூளைக்கு செயல் கொடுத்ததுனால அந்த சம்ஸ்காரம் நமக்கு இப்போ கூட இருக்குது. அது உபயோகப்படுத்தினதாக நடக்கும். நமக்கு எல்லாத்துக்கும் பெரிய ஒரு சுமை, நம்மளால தாங்க முடியாத சுமை என்னன்னா ஜனத்துறை சுமை. நாம் 12 மாதம் நாம் பயிர் வளர்த்த முடியும். நிறைய பேர் தமிழ்நாட்டில் 3 பயிர் எடுக்கிறாங்க ஒரு வருஷத்தில், ஒருத்தர் 4 பயிர் எடுக்கிறாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. வேற எங்கேயும் இப்படி கிடையாது. அப்படி இருந்தாலும் நமக்கு சாப்பாடு பத்தலை, எது பத்தலை. என்னதுக்குன்னா நம்ம ஜனத்துறை 1947 என்ன இருந்தது
இப்போ என்ன இருக்குது அதுக்கு பார்த்தா 4 மடங்கு ஆயிடுச்சு. 33 கோடி இருந்தது, இப்போ 120 கோடிக்கு வருது. இந்த ஜனத்துறைக்கு எது பத்தாது? எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்களா கூட்டம்? பஸ்ஸு பத்தாது, ரோடு பத்தாது, டாய்லெட் பத்தாது, கோயில் பத்தாது, காலேஜ் பத்தாது, ஸ்கூல் பத்தாது, சாப்பாடு பத்தாது, ஒன்றும் பத்தல. நமக்கு நிலமே பத்தாது. நமக்கு இருக்கிற நிலமே தண்ணி நிலமே பத்தல நமக்கு. என்னத்துக்குன்னா ஜனத்துறை முடிவில்லாம நமக்கு அதிகமாக போயிருக்குது. இதுக்கு என்னன்னா நாம ஒரு ஓல்டு மைண்ட் செட்லேருந்து வெளியே வரல. நம்ம அக்ரிகல்ச்சரல் கம்யூனிட்டி இருக்கிறப்போ நமக்கு ஒரு 10 ஏக்கர் இருந்தால் நமக்கு ஒரு 5 பேர் பசங்க இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு ஒரு உணர்வு நமக்கு இருந்தது. அப்போ என்னத்துக்குன்னா பசங்க இருந்தால் தான் நம்ம வேலை பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதே மனநிலை நாம் இப்போ கண்டினியூ பண்ணியே இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போகுது, ஆனால் முழுமையாக போகல. அது மட்டும் இல்லாமல் மதங்களுக்கு நடுவில் ஒரு போட்டி, யார் அதிகமாக பண்ணுறாங்க ஜனத்துறைன்ற ஒரு போட்டி நடக்குது. அவருடைய கூட்டம் அதிகமாக பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க, இவருடைய கூட்டம் அதிகமாக பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த முட்டாள்தனத்தில் நாட்டுக்கு அடிபட்டுடும். இது நம்ம ஒரு உறுதியான ஒரு படி எடுக்கலன்னா, ஜனத்துறை கண்ட்ரோல் பண்ணலன்னா இதாகாது. நான் எல்லாம் உங்கள் மாதிரி ஃபிலிம் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து நான் முதலில் தான் சொல்கிறேன், உங்கள் ஃபிலிமில் ஏதோ ஒரு சீன் பண்ணுங்க. என்னென்ன ஒரு சீன் இப்போ நாம் இது கிராமங்களில் கொண்டு வரணும்னு பார்க்குறோம். ஒரு கிராமத்தில் போய் கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே அவரே வாலண்டியராக ஒரு உறுதி எடுக்கிறது. நோ கான்செப்ஷன் இயர். இந்த வருஷம் நம்ம கிராமத்தில் பிரசவம் கிடையாது, வாலண்டியர். அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் டிலே பண்ணீங்கன்னா ஜனத்துறை குறைஞ்சு போயிடும். நீங்க ஒரு சீன் அப்படி உருவாக்கணும். இதுல ஒரு கிராமத்துல எல்லாரும் வந்து ஒரு கோயிலையோ ஏதோ வந்து ஒரு உறுதி எடுக்கிறாங்க, இந்த வருஷம் நாம கர்ப்பம் ஆகாது. நம்ம கிராமத்துல இல்லை, இந்த வருஷம் கர்ப்பம் கிடையாது. இப்படி ஒரு உறுதி எடுத்தாங்கன்னா மக்கள் ஒரு 50 வருஷத்துல நாம இந்த 1.5 கோடிக்கு போற பதிலா நாம் ஒரு 1/2 கோடியோ 3/4 கோடியோ ஆயிட்டோம். நம்ம ஜனத்துறை நாம் நல்லபடியாக வாழ்வோம் இந்த நாட்டில். இந்த நாட்டில் இருக்கிற செல்வம் எங்கேயும் இல்லை நான் சொல்கிறேன். என்னத்துக்குன்னா இது ரொம்ப அநாதி காலத்துலேருந்து வந்திருக்குது. அது ஒரு விதமாக நடத்தி வந்திருக்கிறாங்க சம்பிரதாயத்தில். எல்லா மனிதன் நல்லா வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. ஆனால் நல்லா வாழ்ற திரும்ப நாம் என்ன காட்டல. அது காட்டணும்னா ஒரு முக்கியமான தன்மைன்னா ஜனத்துறை குறைச்சிக்கணும். ஒரு நேரத்தில் கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமாக இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவரு விட்டாங்க. என்னத்துக்குன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ பொலிட்டிக்கல் பிரச்சனை அவரு தீவிரமாக பண்ணல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஃபேமிலி பிளானிங்னு ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. இப்போ யாரும் பேசவே மாட்டாங்க, யாரும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் அதுதான் நமக்கு அடிப்படை பிரச்சனை. ஏதோ என்வாயன்மெண்ட் பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை, அது பிரச்சனை, எது பிரச்சனை இல்லை. முக்கியமாக பிரச்சனை ஜனத்துறை. இந்த 20th century பிகினிங்ல என்ன வேர்ல்டு பாப்புலேஷன் இருந்தது? 1.6 பில்லியன் இருந்தது. இப்போ 7 பில்லியனுக்கு போகுது. ஒரு 100 வருஷத்துல 4 மடங்குக்கு மேல போயிடுச்சு. எப்படி நீ பூமி தாங்க முடியும்? இது நாம் கண்ட்ரோல் பண்ணலன்னா இயற்கை கண்ட்ரோல் பண்ணும். இயற்கை கண்ட்ரோல் பண்ணப்போ ரொம்ப குரூவலா இருக்கும், ரொம்ப கஷ்டமான நிலையில கண்ட்ரோல் பண்ணும். நாமே மனப்பூர்வமா கண்ட்ரோல் பண்ணா இது நாம நல்லா இருக்கும். இல்லைன்னா புழு பூச்சி மாதிரி சத்திடுவோம். அப்புறம் சத்குரு, ஒரு தடவை நான் உங்களை சென்னையில் மீட் பண்ணப்போ சந்திச்சப்போ என்கிட்ட சொன்னீங்க, இந்த பருப்பு வகைகள்லாம் நிறைய இப்போ இல்லவே இல்லை அப்படின்னீங்க. நிறைய பருப்பு இப்போ நம்ம துவரம் பருப்பு, உளுந்த பருப்புன்னு கொஞ்சம் 2-3 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பருப்பு வகைகள் அழிஞ்சே போச்சு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் திருப்பி வர வாய்ப்பு இருக்கா? என்ன காரணத்தினால நம்மளாம் அதை அழிய விட்டோம்? என்னன்னா இது எல்லாமே ஒரு சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்காக இருந்தது. சப்சிஸ்டன்ஸ்ன்னா இப்போ நமக்கு ஒரு 4 ஏக்கர் ஜமீன் இருக்குது. நமக்கு என்னென்ன தேவையோ அங்கேயே வளர்த்துக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ நம்ம வளர்த்துறப்போ நம்ம வகை வகையாக வளர்த்தணும். என்னத்துக்குன்னா நாம் அடிப்படையாக இந்த கலாச்சாரம் ஒரு வெஜிடேரியன் கலாச்சாரமாக இருக்கிறதுனால வெஜிடேரியன் சாப்பாடு ஏதோ ஒன்று மட்டும் சாப்பிட்டா பத்தாது உடலுக்கு. இது ரொம்ப வகையாக சாப்பிடணும், அப்போ தான் உடலுக்கு தேவையான சத்தம் எல்லாம் கிடைக்கும். வெஜிடேரியனாக இருக்கிறதுனால இந்த நாடு அடிப்படையாக முக்கியமாக ஒரு 60% மேலே வெஜிடேரியன் இருக்கிறதுனால நம்ம அக்ரிகல்ச்சர் ரொம்ப வெரைட்டியாக இருந்தது. இது போய் எப்போ நாம் சடனாக கேஷ் ஃபார்மிங்காக, கமர்ஷியல் ஃபார்மிங்காக ஆரம்பித்தோம். இப்போ அதுக்கு எதுக்கு விலை கிடைக்குதோ அது மட்டும் தான் மார்க்கெட்டுக்கு போகுது. அந்த சின்ன சின்ன பருப்பு, சின்ன சின்ன கீரை,
ஒரு கீரைன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சின்னதுல மார்க்கெட்டுக்கு போன கீரை வாங்கணும்னா 30 விதமான கீரை இருக்கும். எனக்கு நல்லா தெரியுது. நான் போய் நிறைய தடவை வாங்கியிருக்கிறேன். ஒரு மைசூர்ல போனா 30 விதமான கீரை இருக்கும். ஒரு சில விதமான குழம்பு ஏதோ பண்ணணும்னா அந்த 30 விதம் எடுத்து போடுவாங்க. அது எல்லாமே கலக்கி போட்டாதான் அது ருசியா இருக்கும்னு பண்ணுவாங்க. இப்ப மார்க்கெட்ல போனா 4 விதமான கீரை கிடைக்காது உங்களுக்கு. அப்படின்னா தேவையான சத்தம் இல்லை. இப்போ டாக்டர் சொல்றாங்க மாமிசம் சாப்பிடலன்னா உங்களால நீங்க வாழ முடியாதுன்னு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை, வெஜிடேரியன் சாப்பாடுல தேவையான சத்தம் எல்லாம் இருக்குது. ஆனா வெரைட்டி வேணும். அந்த வெரைட்டிக்கு சப்போர்ட் இல்லாம போயிடுச்சு. மார்க்கெட்ல சப்போர்ட் பண்ணாம போயிட்டாங்க. ரொம்ப ஷார்ட் டேர்ம் பாலிசிஸ், ஒரு ஆழமா பாக்குற ஒரு மனநிலை இல்லாம ஏதோ எனக்கு நடக்கிறது பண்ணிக்கலாம் என்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறதுனால நம்ம உயிருக்கு உதவியா இருக்கிற தன்மை எல்லாம் அழிச்சு போறோம். நம்ம ஒண்ணுன்னா நிறைய இதுக்காக ஒரு ஏதோ மூமெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒன்றும் பெருசா ஆகல. பீச் பச்சாவ் ஆந்தோலனம் ஏதோ ஆரம்பிச்சாங்க நார்த்ல. அதெல்லாம் ஒன்றும் பெருசா வளரல. கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஃபியூச்சர்ல வேணும்னா திருப்பி பிளான் பண்ற மாதிரி. பட் திருப்பி வந்துருமா? அது நிறைய போயிடுச்சு. மியூசியத்துல தான் பார்க்க போறோமா ஃபியூச்சர்ல? இனிமே அடுத்த ஜெனரேஷன் மியூசியம்லயே இல்ல. இப்ப பாருங்க, இப்ப சொல்றாங்க வெறும் 1400 புலி இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நாட்டுல வெறும் 1400 புலி இருக்குதான். எல்லாம் செத்துடுச்சு. எனக்கு நல்லா தெரியும். நான் எனக்கு ஒரு 25 வயசு இருக்கிறப்போ நான் சென்சஸ் போனப்போ 4000 புலிக்கு மேல இருந்தது. இப்போ 1400 இருக்குதான். இன்னும் 50 வருஷத்துல புலி என்ன மியூசியம்ல தான், ஜூல இல்ல, மியூசியம்ல தான் பார்க்க முடியும். மியூசியம்ல எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு 500 வருஷம் ஆனா மியூசியம்லயே இருக்காது. அதுக்கப்புறம் புலி என்ன நமக்கு தெரியாதா? ஏதோ சொல்லிக்கிறாங்க. இப்ப ஏதோ பழைய காலத்துல ஏதோ சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஏதோ பேசிக்கிறாங்க சும்மா. போய் என்ன நினைச்சுக்கிறோம் நாம். டைனாசர் மாதிரி ஆயிடும் புலி. அழிந்து போன ஒரு இது மாதிரி. ஆமா, விலங்கினம் இருந்ததா இல்லையான்னு கேள்வி வந்துடும். இப்போ ஏதோ போட்டோ அது இது இருக்கிறதுனால நிக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் மக்கள் மனத்துல கேள்வி வந்துடும். சத்குரு, இப்ப எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு. இந்த நம்ம வாழ்க்கையோட கலந்துகிட்ட ஒரு விஷயம் வந்து ராமாயணம் மகாபாரதம். நம்ம எதுவாக இருந்தாலும் ராமாயணத்தில் இருக்கிற ஒரு கேரக்டரோடையோ அதோட நிகழ்வை பற்றியோ நம்ம இப்போ இருக்கிற இதோட கம்பேர் பண்ணி பண்ணுறோம். இப்போ இந்த ராமாயணம் மகாபாரதங்கிறது உண்மையாக நடந்த கதையா, இல்லை வந்து அது ஒரு கற்பனை கதையா, இல்லை அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கடவுள்களா? என்ன அதை சொல்லலாம்? மகாபாரதம்ன்றது ஒரு நடந்த கதை மட்டும் இல்லை, இப்ப நடந்திருக்கிற கதை. இப்ப கூட எங்க போனாலும் பாண்டவர் இருக்கிறாங்க, கௌரவர் இருக்கிறாங்க. நடக்குதா இல்லையா டிராமா எங்க போனாலும்? இது உண்மையா நடந்துதான், கட்டாயமா இத்தியாசமா நடந்த விஷயம்தான். ஆனா இப்ப நாம் எப்படி கதை கேட்கிறோமோ அப்படியே நடந்துதான் தேவையில்லை, அப்படியே நடந்திருக்கணும் தேவையில்லை. அடிப்படையான ஃபேக்ட்ஸ் உண்மைதான். பட் நம்ம சொல்ற விதம், நாம் இந்த நாட்டில் இந்த சுதந்திரம் நாம் கொடுத்துருக்குறோம். இப்போ உங்களுக்கு நீங்க ஃபிலிம் டைரக்டர், ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, நீங்க அப்படியே காட்டினா அதுல ஒண்ணும் இருக்காது. இன்னைக்கு எப்படி தேவையோ மக்களுக்கு எப்படி புரிஞ்சுக்குவாங்களோ அப்படித்தானே காட்ட போறீங்க. இந்த ஒரு ஃப்ரீடமும் முதல்ல இருந்து நம்ம நாட்டில் கொடுத்துருக்குது. அந்தந்த தலைமுறைக்கு எப்படி வேணுமோ அப்படி சொல்லி வந்திருக்கிறாங்க. அதனாலதான் இது வாய்ப்பேச்சிலேயே வளர்ந்து வந்த இது இப்ப கூட நடந்தே இருக்குது. எல்லார் வீட்டிலயும் நடந்திருக்குது, எல்லா சூழ்நிலையும் நடந்தே இருக்குது. இது என்னன்னா, இந்த மகாபாரதத்து தன்மை ரொம்ப தாழ்வமான மனிதனு ஆனா எப்படி அவனே இருக்கிறான், ரொம்ப உயர்ந்த மனிதன் அவன் இருக்கிறான், நடுவுல எந்தெந்த விதமான மனிதன் இருக்க முடியுமோ எல்லா கேரக்டர் இருக்கிறாங்க. இது கதைக்குள்ள 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 கதை. இந்த மாதிரி கதை எங்கேயும் உலகத்துல கிடையாது. அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கதை இது. நிறைய பேருக்கு மகாபாரதம்னு எவ்வளவு எலாபரேட்டா இருக்குதுன்னு தெரியல. அந்த ஒரு மைனர் கேரக்டருக்கு ஒரு பெரிய கதை இருக்குது, அப்படியே போய்க்குது. அது பிரமாதமான கதை. இது நீங்க படம் எடுக்கணும்னா உங்களுக்கு 1000 படம் எடுக்கணும், அப்படியும் பத்தாது, அந்த அளவுக்கு இருக்குது அது கதை சப்ஸ்டன்ஸ். இது இவரு மனிதரா கடவுளா? 2 கால் இருந்தது, பூமி மேல தரை மேல நடந்தாங்கன்னு நமக்கு தெரியும். மனிதரன்னு வச்சுக்கலாம். எதுக்கு நம்ம கடவுளா பண்ணிக்கிறோம் அவரு? இது
கடவுள்ன்றது இந்த மாதிரி எங்கேயோ மேலே இருக்கிற தன்மைன்றது இப்போதான் வெளிநாட்டிலேருந்து வந்த தன்மை. நாம் எப்பவுமே இப்படி பார்க்கல. இந்த கலாச்சாரத்தில் கடவுள்னா மேலே இருக்கிறவங்க நான் முதல்லேருந்து எப்பவுமே பார்க்கல. கடவுள்னா இங்கே இருக்கிறது தான். நமக்குள்ள உயர்ந்தது கடவுள், நமக்குள்ள தாழ்வமாக இருக்குது பிசாசி. இங்கே இருக்குது, இதுக்குள்ளேயே இருக்குது, பிசாசியும் இருக்குது, இதுக்குள்ள கடவுள் தன்மையும் இருக்குது. எவ்வளவோ மனிதன பிசாச்சி மாதிரி நடந்துக்கிறாங்களா இல்லையா? எந்த பிசாச்சியும் நமக்கு அந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கல. அப்படியே நடந்திருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க. அதே நேரத்தில் நீங்க இப்ப இங்க உட்கார்ந்துருக்கவங்க மனிதன்னா, இந்த மனிதனுடைய உருவம் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது? உள்ளேருந்து உருவாக்கப்பட்டதா, வெளியிலேருந்து உருவாக்கப்பட்டது? உள்ளேருந்து தானே உருவாக்கப்பட்டது. அப்படின்னா படைத்தலுக்கு மூலமானது உங்களுக்குள்ள இருக்கிறதா இல்லையா? படைத்தலுக்கு மூலமானதுக்கு தானே நீங்க கடவுள்னு சொல்றீங்க. ஒரு மனிதனு அந்த படைத்தலுக்கு மூலமானது அந்த தன்மை செயல்படுற மாதிரி வாழ்னா அவனுக்கு கடவுள்னு சொல்லுவோம். இன்னொரு மனிதனு அவன் மனத்துல ரொம்ப தாழ்வமான தன்மை வேலை செயல்படுத்தா அவனு பிசாசின்னு சொல்லுவோம். எப்பப்போ நான் மனிதனு ஒரு மனிதர் அவரு ஒரு உயர்ந்த தன்மையா செயல்படுவாங்களோ, படைத்தலுக்கு மூலமானது அவனுக்குள்ள என்ன இருக்குதோ அது வச்சு செயல்படுவானோ, அது நம்ம கவனத்துல பட்டா அவனை நம்ம கடவுள்னு வச்சுக்கிறோம். இது ராமா கிருஷ்ணா மட்டும் கடவுள் இல்லை. இந்த நாட்டுல எவ்வளவோ பேர் குருங்கள் எல்லாமே கடவுளா தான் பூஜை பண்றாங்க. இப்ப கூட பண்றாங்களா இல்லையா? எவ்வளவோ பேர். இப்போ ஒரு ரமண மகர்ஷினா கடவுளா வச்சுக்கிறோம், ஒரு புத்தர்னா கடவுளா வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, ஆயிரக்கணக்கில் ஒரு பிரதேச ஒரு இடத்துல நாட்டுல ஒரு சின்ன சின்ன கடவுள் இருக்குதா இல்லையா? ஒரு கிராமத்துல ஒரு கடவுள் இருக்குது. என்னத்துக்குன்னா, ஏதோ ஒரு மனிதன் பார்த்தோம், அவர் பார்த்தப்போ அவர் மனத்துல இருக்க வேறுபாடோட வேலை பண்ணல. அவரு படைத்தலுக்கு அடிப்படை என்ன இருக்குதோ அவருக்குள்ள அது வச்சு அது வெளியப்படுத்துற மாதிரி அவர் செயல் செஞ்சாங்க அவர் வாழ்க்கையில. அது பார்த்த உடனே நாம அவர் கடவுள்னு வச்சுக்கிறோம். இந்த ராமர் கிருஷ்ணர் அவர் அப்படிதான். அவர் ஒரு மனிதன் சாமானியமா எந்த மாதிரி மனநிலை செயல்படுவானோ, மனிதன் என்ன அவனுடைய இது எனது அது எனது இல்லை இந்த மாதிரி செயல்படுவான். எப்ப மனிதன் இது எனது இது எனது இல்லைன்னு பார்க்காம அது தாண்டி எல்லாமே என்னுடைய இதுன்னு பார்த்து அவன் செயல்படுவானோ அவனுக்கு நாம் கடவுள்னு சொல்லிக்கிறோம். இதுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை இருக்குது. இந்த அக்பர் ராஜா தெரியும், அவர்கிட்ட பீர்பல்னு ஒரு மந்திரி இருந்தாங்க. ஒரு நாள் அக்பர் சுத்தா எப்பவுமே சில பேரெல்லாம் இருக்கிறாங்க, புகழ் பண்றவங்க. ராஜர் சுத்தா எல்லாம் இருப்பாங்க, இப்ப கூட இருப்பாங்க தானே, இப்ப கூட இருக்கிறாங்க. நம்ம டெமோக்ரஸியா இருந்தாலும் இப்ப கூட அந்த மாதிரி ஆள் இருக்கிறாங்க. புகழ் வீரர் இவர் எல்லாமே. சும்மா புகழ் வார்த்தை கொடுத்தே இருக்கிறது. ஒரு நாள் அக்பர் உட்காந்து இருந்தா இவரெல்லாம் சுத்தா உட்காந்து என்னென்னமோ நல்லது சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி ராஜா, நீங்க இந்த மாதிரி, உங்க மாதிரி ராஜனே கிடையாது பிரபஞ்சத்துல எல்லாம் சொல்லியே போயிருந்தாங்க. அக்பருக்கு ஒரே சந்தோஷம். இப்படியே போறப்போ ஒரு ஆளை கொஞ்சம் தாண்டி போய் நீங்க கடவுளுக்கு மேல பெருசுன்னு சொல்லிட்டு, அக்பருக்கு கொஞ்சம் பிடிச்சது, ஆனா கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு, பயம் வந்துருச்சு. கடவுளுக்கு மேல நான் கொஞ்சம் பயமா வந்துச்சு. எப்படி சொல்றேன் நீ கடவுளுக்கு மேல நான் பெருசுன்னு சொன்ன, அவனு பயந்துட்டான், சொல்லிட்டான். அதுக்குள்ள பீர்பல் வந்தாங்க. பீர்பல் வந்தா அதுக்கு பீர்பல் கேட்டாங்க, என்ன இவன் இப்படி சொல்றான், நான் கடவுளுக்கு மேல பெருசுன்னு சொல்றான், இது உண்மையான்னு கேட்டாங்க. அதுக்கு பீர்பல் சொன்னாங்க, கட்டாயமா உண்மைதான் சொன்னாங்க. எதுக்குன்னா அந்த சொன்னானே அவனுக்கு என்ன சொன்னாங்க, இவரு நீ 3 நாளுக்குள்ள நான் கடவுளுக்கு மேல பெருசு நீ ப்ரூவ் பண்ணலன்னா உன்னை கடிப்பார் பண்ணிடுவேன், அப்படின்னா நான் என் ராஜ்யத்துல இருந்து வெளியே போட்டுடுவேன். அதுக்கு பீர்பல் சொன்னாங்க, நீங்க கடவுளுக்கு மேல பெருசுதான் கட்டாயமா, எதுக்குன்னு கேட்டாங்க. ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஆமா கட்டாயமா நீங்க கடவுளுக்கு மேல பெருசுதான். என்ன கடவுள் அவனுடைய ராஜ்யத்துல இருந்து யாரும் வெளியே போட முடியாது, நீங்க அதை கூட பண்ண முடியுமே. அது அவ்வளவுதானே வித்தியாசம். நீங்க எல்லையோட வாழ்றீங்க, யாரோ ஒருத்தர் அந்த எல்லை இல்லாம வாழ்றாங்க, அவர் தான் கடவுள். அப்புறம் சத்குரு இப்போ ஒரு படம் ஒன்று வந்திருந்தது 2012 ஒரு ஹாலிவுட் ஃபில்மு. 2012 உலகம் அழியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் உலகம் அழிகிறத ரொம்ப தத்ரூபமாக படமாக எடுத்திருந்தாங்க. அப்படி உலகம் 2012 இல்லை, உலகம் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
எது பிறந்ததோ அது இறந்தே ஆகணும். ம். இப்போ இறக்க போதோ, நாளைக்கு இறக்க போதோ, இன்னும் 10,000 வருஷத்துக்கு இறக்க போதோ, இல்லை கோடி வருஷத்துக்கு அப்புறம் இறக்க போதோ நமக்கு தெரியல. ம். அடிப்படையாக யாருக்கு உறுதியாக யாரும் சொல்ல முடியல. ஆனால் உருவாக்கப்பட்டது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அழித்தல் நடந்தே ஆகணும் தானே. ம். இது மனிதன் மனத்தில் அப்பப்போ வருது. 2000லேயே சொன்னாங்க, 2000ல எண்ட் ஆகிடும் சொன்னாங்க. என்கிட்ட நிறைய பேர் இப்படி வந்தாங்க, சத்குரு உலகம் அழிச்சிடும், என்ன பண்ணுறது 2000ல. அப்படியா உங்களுக்கு கட்டாயமான்னு சொன்னேன். ஆமா கட்டாயமா இதுல இருக்குது, நாஸ்ட்ரடாமஸ் எழுதாங்க, அந்த புத்தகத்துல இருக்குது, இந்த புத்தகத்துல இருக்குன்னு சொன்னாங்க. சரி அவ்வளோ உங்களுக்கு கேரண்டி தான், உங்களுக்கு சொத்து எல்லாமே ஈசா ஃபவுண்டேஷனுக்கு எடுத்துட்டேங்க. 2001ல போஸ்ட் டேட்டடா. இப்போ வேண்டாம், அப்போ எப்படியும் உலகம் அழைஞ்சிடும். என்ன பண்ணி போறீங்க சொத்து வச்சு? உங்க சொத்து உங்க அக்கௌண்ட் எல்லாமே ஈசா ஃபவுண்டேஷனுக்கு எழுதுறீங்க 2001ல. அது பண்ண மாட்டாங்க. இது என்ன ஒரு மாதிரி பொழுதுபோக்கு. வேற எது வேலை இல்லாத மனிதனுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாக்கணும் ஒரு மனசுல. அவர் ஏதோ படம் பண்ணாங்க, அவர் நல்லா காசு பண்ணாங்க, நீங்க அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்க. அவரு புத்திசாலி. இது பார்த்து இதே உண்மையை நினைச்சுக்கிறவங்க முட்டாள் தானே. 2012 இருந்தாலும் அப்படிதான். 2013க்கு எல்லாம் அவர் சொத்தெல்லாம் எனக்கு கொடுக்க சொல்லிடுங்க. எப்படியும் உலகம் எண்ட் ஆக போகுது இல்லையா, அந்த கலெக்ஷன் எப்படி அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். சும்மா பொழுதுபோக்கு இது எல்லாமே. இது உலகம் அழைஞ்சிடுமா? உலகம் அழைக்கிறதுக்கு முன்னாடி மனிதநேயம் அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி அழிஞ்சு போகாது, மனிதநேயம் அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பல விதமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் நினைக்கிறாங்க நியூக்ளியர் பாம்பு போட்டு ஆயிடும். நியூக்ளியர் பாம்பு போட்டு எல்லாம் சாக மாட்டாங்க. நிறைய பேர் போயிடுவாங்க, ஆனா எல்லாம் போக மாட்டாங்க, இன்னும் இருப்பாங்க. வெள்ளம் வந்து ஆயிடும்னு நினைக்கிறாங்க, அப்படி இல்லை, எல்லாம் போக மாட்டாங்க. கொஞ்சம் பேர் மலை ஏறி உட்காந்துக்குவாங்க இல்லையா. ஏதோ ஒன்று நடக்குது. யோக கலாச்சாரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த சந்திரம் இருக்குது, சந்திரம் பூமி சுத்த இருக்குது இல்லையா, இது ஒரு வருஷத்துக்கு ஒரு 1.25 இன்ச்சோ ஏதோ கொஞ்சம் தூரமா போகுது. இந்த பூமியோட ஈர்ப்பு இது பிடிச்சிருக்குது, இது சுத்துது. இது ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போகுது. சந்திரம் பூமி சந்திரன் பிடிச்சிக்க முடியாது, போயிடும் சந்திரம். சந்திரம் இப்படி போயிடுச்சுன்னா மனிதன் உடல்ல, முக்கியமா பெண் உடல்ல ஒரு பெரிய மாற்றம் நடந்துடும். அவளை கர்ப்பம் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த சந்திரனுடைய சுத்துக்கு பெண்ணுடைய உடலுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. 28 நாளுக்கு ஒரு சைக்கிள் நடக்குது. அந்த சைக்கிள் தப்பி போயிடுச்சுன்னா கர்ப்பம் நடக்காது. அதனால மனிதனையும் போயிடும் நாம் சொல்லுவோம். மனித இனம் வந்து அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி குரங்கு தான் நம்ம காப்பாற்றணும். குரங்குன்னு இன்னொரு ஞாபகம் ஒரு சத்குரு, இப்போ பரிணாம வளர்ச்சியிலேருந்து குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு செல் உயிரிலிருந்து வந்து குரங்கு அப்புறம் மனிதன் இருக்கான். மனிதனுக்கு அப்புறம் என்ன பரிணாம வளர்ச்சி? நீங்க குரங்கா இருக்கிறப்போ நீங்க நான் மனிதன் ஆகணும் நீங்க ஆசைப்படலாம் பட்டீங்களா? இல்ல, அது இயற்கை தள்ளி போடுது. நம்ம இது ஒரு விழிப்புணர்வு இல்லாம நடந்த செயல். இது இயற்கை தள்ளி போடுது. எப்போ நீங்க மனிதனா வந்துட்டீங்களோ உங்க புத்தி உங்க விழிப்புணர்வு ஒரு நிலைக்கு வந்துடுச்சு. இதுல இருந்து தாண்டி நீங்க வளரணும்னா நீங்க விழிப்புணர்வா தான் வளர முடியும். விழிப்புணர்வு இல்லாம தானா இயற்கையா நீங்க முன்னேற்றமா போக மாட்டீங்க. என்னத்துக்குன்னா மனித தன்மைன்றது ஒரு உறுதிப்பட்ட தன்மை இல்லை. இப்போ ஒரு புலியனால ஒரு குரங்கனால ஒரு பாம்பனால அவருடைய தன்மை உறுதிப்பட்ட தன்மை. பாம்பன்னா அவர் அப்படிதான் இருப்பாங்க, புலியனா அவர் அப்படிதான் இருப்பாங்க. இப்போ ஒரு புலி பிறந்துடுச்சு, அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை நான் நல்ல புலியா வளர்வேனா இல்லையான்னு. இந்த மாதிரி கவலை எல்லாம் கிடையாது. நல்லா சாப்பிட்டாங்கன்னா நல்ல புலியா வந்துடுவாங்க அவர். ஆனா மனிதனா பிறந்தீங்க, எவ்வளவோ செஞ்சாலும் நல்ல மனிதனா வரனா இல்லையான்னு இன்னும் தெரியல இல்லையா. எவ்வளவோ சாதிச்சாலும் வாழ்க்கையில நீங்க இன்னொரு மனிதனுக்கு ஒப்பிட்டு பார்த்து அவனுக்கு பார்த்தா நானே மேலன்னு நினைச்சுக்கலாம். ஆனா நீங்க தனிப்பட்ட மனிதனை பார்த்தா நான் எங்க இருக்கிறேன்னு புரியல நமக்கு. என்னத்துக்குன்னா மனித தன்மைன்றது ஒரு உறுதிப்பட்ட தன்மை இல்லை.
இது இப்படி இருக்கிறதுனால இது ஒரு சுதந்திரம், நமக்கு நம்ம எப்படி வேணாலும் இருக்க முடியும். ஆனா இதனாலதான் போராடுற மனிதன். மனிதனுடைய போராட்டம் இப்ப என்னன்னா அவனுடைய கட்டுப்பாடுனால இல்ல, சுதந்திரத்தினாலதான் போராடுறான். எப்படி வேணா இருக்கலாம், அதான் பிரச்சனை அவனுக்கு. ஒரு சிறையில இருந்தா நீங்க போராடினா ஒரு அர்த்தம் இருக்குது, வெளியே வரணும்னு. இப்போ சுதந்திரம் இருக்கிறதுனால போராடுறோம். ஏதோ ஒரு விதமான ஒரு சிறை உருவாக்கணும் தானே போராட்டம். இப்போ நாம பல விதமான அடையாளங்கள் எடுத்துக்கிறோம். நாம சும்மா ஒண்ணும் இல்லாம இங்க உட்காந்துக்கலாம், சும்மா ஒரு உயிரா அப்படியே உட்காந்துக்கலாம். அப்படி இல்லை, நான் இது, நான் இந்தியன்னு, நான் தமிழ், நான் இன்னொன்னு, நான் அண்ணனும், எனக்கு ஜாதி மத்தம் எல்லாமே நம்ம அடையாளம் எடுத்துக்கிறதுக்குன்னா ஏதோ ஒரு விதமான எல்லை போட்டுக்கணும் தானே முயற்சி. எல்லை இல்லாம இங்க இருக்கிறோம், எல்லை போட்டுக்கணும் தானே முயற்சி. எல்லை இருக்கிறது ஒடிக்கணும்னு முயற்சி இருந்தா அது வேற, அது சுதந்திரத்து போராட்டம்னு சொல்லிக்கலாம். இது அப்படி இல்லை, கட்டுப்பாடுக்காக போராட்டம். எப்போ மனிதனு சுதந்திரமே ஒரு ஹிம்சையா பாத்துக்கிறானோ அவனுக்கு வழி கிடையாது. ஒரு எல்லை அவன் ஹிம்சையா பார்த்தான், அவனுக்கு வெளியே போறதுக்கு ஒரு வழி இருக்குது. சுதந்திரமே ஹிம்சையா பார்த்தா அவன் எங்கேயான்னு போறான். இப்ப சுதந்திரத்துக்கு கூட தான் போராடி இருக்கிறாங்க, கட்டுப்பாடு கூட போராடல மனிதன். இந்த தன்மை மாறுறவருக்கு அவனுக்கு வழி இல்லை. இந்த தன்மை மாறினா அவனுடைய பரிமாணம்ன்றது விழிப்புணர்வா தான் நடக்க முடியும். விழிப்புணர்வு இல்லாம தற்செயலா என்ன நடக்க முடியாது. குரங்கா இருக்கிறப்போ இயற்கை தள்ளி போட்டுருச்சு, இதுக்கப்புறம் இயற்கை தள்ளாது. இப்ப இல்ல மேல் நோக்கி போலாம், இல்ல தாழ்வத்துக்கு போலாம், ரெண்டுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஆன்மீகம் சொல்றது என்னத்துக்குன்னா, இது நாம மனப்பூர்வமா விழிப்புணர்வா நம்ம பரிமாணம் ரூபிக்கிறதுக்காக ஒரு வழி. அப்புறம் சத்குரு, இப்போ சில நூற்றாண்டுகள்ல தான் வந்து 9 பிளானட் நம்ம பூமியை சுத்தி இருக்கு, சூரியனை சுத்தி வருது, மேல இருக்குது. இப்போ நம்ம வந்து 9 பிளானட் வந்து கிரகங்கள்னு வச்சு கோயில் வச்சு சாமி கும்பிட்றோம். இப்போ ஆரியபட்டாங்கிறவர் வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி 9 கோள்கள் சுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அதே மாதிரி நம்ம கோயில்களில் வந்து சனி பகவான்னா கருப்பு கலரு, குருன்னா வந்து எல்லோ கலர், இப்படின்னு அந்த ரேஸும் அதே கலர் தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பாசிபிள் ஆச்சு? இன்னைக்கு வந்து ஓகே, நிறைய சயின்டிஸ்ட்டுங்க, நிறைய அந்த வானவியல் சாஸ்திரம் நிறைய வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு வந்து எப்படி வந்து நம்ம பூமியில இருந்து, அதுவும் நம்ம இந்தியாவில இருந்து ஆரியப்பட்ட மாதிரி ஆளுங்க 9 கோள் இருந்தது, அதுல இருந்து இந்த கலர்ல தான் ரேஸ் வந்தது அப்படின்னு எப்படி கணக்கு போட்டாங்க? இன்னைக்கு அமாவாசை வரும், இன்னைக்கு பௌர்ணமி வரும்னு சொல்லி வெறும் பஞ்சாங்கத்தை வச்சு எப்படி கணக்கு போட்டாங்க? அது எப்படி அவங்களுக்கு பாசிபிள் ஆச்சு? அது இந்த சூரிய மண்டலத்தில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே ஒரு சூக்ஷ்ம நிலையில நம்ம உடல்ல நடக்குது. இந்த பூமியில என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே ஒரு சூக்ஷ்ம நிலையில நம்ம உடல்ல கட்டாயமா நடக்குது. இது உங்க மனத்துல தான் நீங்க இது நானான்றது ஒரு தனியா நினைச்சிட்டீங்க, இது கற்பனை உங்களுக்கு. இந்த உடல்ன்றது இந்த பூமியில ஒரு பாகம் தானே இப்போ இங்க உட்கார்ந்து இருக்குது, மண்ணு தானே இப்படி உட்கார்ந்து இருக்குது, திருப்பி ஒரு நாள் மண்ணா தானே போகுது. இது பூமியில ஒரு பாகம் தான். இந்த மாதிரி இப்ப திரும்ப வந்துருச்சு, இப்ப நடக்குது, பேசுது, ஆடுது கொஞ்சம், அதனால ஏதோ கற்பனை பண்ணிக்குது இல்லாத எல்லாமே. அடிப்படையா இது பூமியில ஒரு மண் உருண்டைதான் இது, அப்படிதானே? கண்டிப்பா. சும்மா அங்க போட்டா மண்ணாயிடுமா இல்லையா? பொதிச்சு வச்சா இது மண்ணாயிடுமா இல்லையா? மண்ணாதான் இப்படி உட்கார்ந்து இருக்குது. பூமியில நடக்கிறது எல்லாமே இதுக்கு நடக்குது. இந்த மண்டலத்துல நடக்கிறது எல்லாமே பூமிக்கு நடக்குது. அது எல்லாமே நமக்கு ஒரு சூக்ஷ்ம நிலையில நடக்குது. இது நாம ரொம்ப சூக்ஷ்மமா கவனிச்சா எல்லா இடத்துல என்ன நடக்குதுன்னு இங்கே புரிஞ்சுக்க முடியும். இது வெறும் 9 கிரகத்தை மட்டும் பேசல. ரிக்வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா, சில கேலக்சி எல்லாமே இருக்குது, அது பத்தி எல்லாம் பேசுறாங்க. எந்தெந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது, அதுக்கு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்போ நம்ம புது காஸ்மாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, விஞ்ஞானி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பெரிய பெரிய டெலிஸ்கோப்ல எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அவரை சொல்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஒரு லட்ச வருடத்துக்கு முன்னாடி தான் இப்படி இருந்துக்க முடியும் சொல்றாங்க. 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்திருக்க முடியும்? எப்படி இப்படி பேசினாங்க? அவர் பேசின நட்சத்திரங்கள், நிறைய நட்சத்திரங்கள் இப்போ இல்ல.
இல்லாம போயிடுச்சு. ஆனா அதை பத்தி பேசுறாங்க. இப்ப இவர் சொல்றாங்க அது இருந்ததுன்னு இவரு கூட கண்டுபிடிக்கிறாங்க. என்னத்துக்குன்னா வேற எங்கேயோ பார்த்தா அந்த லைட் இன்னும் போயே இருக்குது. அது அதெல்லாம் பார்த்து இதுக்கு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா டெலிஸ்கோப் இருந்தது அவர்கிட்ட. டெலிஸ்கோப் கட்டாயமா கிடையாது. இது கண்ணு மூடி பார்த்தாங்க, கண்ணு திறந்து பார்க்கலாம். என்னத்துக்குன்னா படைத்தலுக்கு மூலமானது நமக்குள்ளே இருக்குது. படைத்தல்ன்றது இந்த இடம் காலம்னு சொல்றாங்களே, இது இப்போ விஞ்ஞானத்திலையும் இது ஏத்துக்கிறாங்க. இந்த இடம் காலம்ன்றது நாம 1000 வருஷம் எடுத்து ஒரு க்ஷணமா பண்ணிக்க முடியும். பூரா பிரபஞ்சமே எடுத்து நாம ஒரு மொழியா பண்ணிக்க முடியும். இது நாம் யோக கலாச்சாரத்துல முதல்ல இருந்து சொல்ல வரோம். பூரா பிரபஞ்சமே ஒரு கடுகுக்குள்ள போட முடியும்னு சொல்லுவோம். நான் பூரா பிரபஞ்சம் எல்லா மண்டலங்கள் எல்லாமே எடுத்து ஒரு கடுகுக்குள்ள போட முடியும்னு சொல்லுவோம். இப்போ விஞ்ஞானி ஏத்துக்கிறாங்க இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்றது இட்ஸ் ஸ்ட்ரெச்சபிள் அண்ட் கான்ட்ராக்டபிள்னு சொல்றாங்க. இது நீங்க உங்க மனம் என்ற ஒரு கட்டுப்பாடு தாண்டி இங்க வாழ்க்கை உணர்ந்தீங்கன்னா, இந்த ஐப்புலங்கள் என்ற கட்டுப்பாடு தாண்டி இங்க வாழ்க்கை உணர்ந்தீங்கன்னா, இது நமக்குள்ள உண்மைதான். இது எனக்குள்ள உண்மைதான். இது அவர் பழைய காலத்துல சொன்னா நான் எந்த புத்தகமும் படிக்கல, படிச்ச மாதிரி தான் இருக்கிறேன். நான் படிப்பு தெரியாத மாதிரி தானே இருக்கிறேன். நான் எது படிக்கல. கண்ணு மூடி உட்கார்ந்தா பிரபஞ்சத்துல என்னென்ன இருக்குதோ எல்லாமே இங்கேதான் இருக்குது. இங்கே அங்கேன்றது உங்களுடைய கற்பனை. எல்லாமே இங்கேதான், இங்கே அங்கே கிடையாது. இது விஞ்ஞானத்திலயும் இப்ப நிலைக்கு மெதுவா படிப்படியா மெதுவா வர்றாங்க இந்த நோக்கத்துல. சத்குரு, ஒரு புக்ல நான் படிச்சேன் நீங்க சொன்னது. அதாவது ஒரு சாமியார்கிட்ட போய் நம்ம வந்து கொஞ்சம் மண்ணையும் தண்ணியும் கொடுத்தா அவர் அதை வச்சு ஒரு ரோஜா பூ கொடுத்தா நம்ம ஒரு அபூர்வ சக்தின்னு சொல்லி கையெழுத்து கும்பிடுறோம். அதே வந்து ஒரு செடி செய்யுது அதே வேலையை. கொஞ்சம் மண்ணையும் ஒரு ரோஜா செடி வந்து ஒரு மண்ணையும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றினா அது அதான் ஒரு ரோஜா பூ கொடுக்குது. ஆனால் அதை நம்ம என்னைக்கும் ஆச்சரியத்தோட பார்த்ததில்லை, கையெடுத்து கும்பிட்டதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன காரணம்? அந்த மக்கள் மனோபாவம். இந்த உயிர்த்தன்மை என்ன என்ற கவனம் நமக்கு இல்லை. நம்ம காரண மனத்துல நம்ம வேற ஏதோ அதிசயம் தேடுறோம். யாரோ ஒரு பூ பண்ணி கொடுத்தா நாம் பெரிய அவர் இது பண்ணிக்கிறோம். 100 பூ கொடுக்குது ரோஜா செடி, அது கண்டிக்காம போய்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் அதிசயம் தான் நடந்திருக்குது. அதிசயம் இல்லாத எங்கன்னா இருக்குது பாருங்க. அதிசயம் இல்லாத எதனால் இருக்குதா? எங்க எல்லாமே அதிசயம் தான். நீங்க ஒரு அதிசயம் தானே. காலையில என்ன சாப்பிட்டீங்க? சப்பாத்தி சாப்பிட்டீங்க. சப்பாத்தி சாப்பிட்டா பாருங்க, ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா ஒரு 4-5 மணி நேரத்துல அந்த சப்பாத்தி போய் மனிதனை மாறிக்குது இல்லையா? ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலும் மனிதனை மாறுதா இல்லையா? ஒரு வாழைப்பழம் இப்படி கையில வச்சு நான் மனிதனா பண்ணி கொடுத்தா நீங்க நான் யார நினைக்கிறீங்க? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? வாழைப்பழம் மனிதனா பண்ணி கொடுத்து சும்மா மகானான்னு சொல்றீங்களா, கடவுள்னு சொல்றீங்களா? அப்படிதானே நீங்க பண்ணியே இருக்கிறீங்க அந்த வேலை. ஆனா அதை பத்தி அறிவில்லாம கவனம் இல்லாம பண்ணிருப்பீங்க. வாழைப்பழம் மனிதனா மாத்திர சக்தி உங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆனா அறிவுபூர்ணமா விழிப்புணர்வா பண்ண முடியல. அப்படின்னா தேவை இருக்கிறது விழிப்புணர்வு மட்டும்தான். அதிசயம் உங்களுக்குள்ளே இருக்குது. பெரிய மத்தான அதிசயம், கற்பனை பண்ணிக்க முடியாத அதிசயம் உங்களுக்குள்ள நடந்திருக்குதா இல்லையா? இப்ப கூட விழிப்புணர்வு மட்டும்தான் இல்லை. அந்த விழிப்புணர்வு இல்லாதனாலதான் அந்த ரோஜா செடி பிரமாதமான வேலை பண்ணிருக்குது, இந்த மாமரம் பிரமாதமான வேலை பண்ணிருக்குது, ஒரு எறும்பு கூட பிரமாதமான வேலை பண்ணிருக்குது, இந்த காற்று பிரமாதமான வேலை பண்ணிருக்குதே இல்லையா? நமக்கு இப்போ ஒரு க்ஷணம் நமக்கு இல்லைன்னா அப்ப புரிஞ்சுடும் எவ்வளவு பிரமாதம். எல்லாமே பிரமாதமானது நமக்கு புரிஞ்சா எல்லாமே கும்பிடுவோம். அதுதான் நம்ம கலாச்சாரம். நம்ம கலாச்சாரத்தை அடிப்படையே இதுதான். நாம ஒரு கல்லு பார்த்தாலும் கும்பிடுவோம், தண்ணி பார்த்தாலும் கும்பிடுவோம், மலை பார்த்தாலும் கும்பிடுவோம், ஆகாயம் பார்த்தாலும் கும்பிடுவோம், சூரியன் பார்த்தாலும் கும்பிடுவோம். எனக்கு எல்லாமே பிரமாதம் தான், எல்லாத்தையும் அதிசயம் தான். அதிசயத்துக்கு மேல அதிசயம், எங்க பார்த்தாலும் அதிசயம் தான். ஒரு அணு கூட நம்மளால முழுமையா புரிஞ்சுக்க முடியல. இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் ஒரே ஒரு அணு கூட முழுமையா நம்மளால புரிஞ்சுக்க முடியல. எல்லாமே அதிசயம் தான். இந்த அதிசயம் உணர்ந்ததான் ஆன்மீகம்.
எங்கே பார்த்தாலும் அதிசயம் உணர்ந்தா எது பார்த்தாலும் நமக்குள்ள ஒரு வணங்கிக்கிற ஒரு தன்மை நமக்குள்ள வரும். இன்னொரு மனிதன் பார்த்தாலும் வணங்கிக்கிற தன்மை வரும். அதனால தான் நம்ம இப்படி ஹாய் பண்ணலையே, இப்படிதானே பண்றோம் ஒரு மனிதன் பார்த்தா. எதுக்குன்னா அந்த மாதிரி அதிசயம். வாழைப்பழம் மனிதனா பண்ணிக்கிறான் சாமானியமாயவனு, நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிறவனு. இப்போ யாரே இருக்கட்டும், அவன் மனநிலை எப்படியோ இருக்கட்டும், அவன் செயல் எப்படியோ இருக்கட்டும், ஆனா அவனும் அதிசயம் தானே. ஏதோ முட்டாள் புரியாம ஏதோ பண்ணிக்கிறான் இப்போ, ஆனா உள்ளுக்குள்ள அவனும் அதிசயம் தானே. முதல்ல நம்ம அந்த அதிசயம் பார்க்கணும். படைத்தலுக்கு மூலமானதே எல்லா இடத்துல பிரமாதமா செயல்படுது. இந்த அதிசயம் உணர்றதுக்கு தான் ஆன்மீகம்னு சொல்லுவோம். இந்த அதிசயம் விழிப்புணர்வா எப்போ நடத்துக்கிறோமோ அப்போதான் ஆன்மீகம். விழிப்புணர்வு இல்லாம நடத்தா லௌகிக்கும். அப்புறம் இப்போ நம்ம சாதாரணமாக தூங்கும்போது கனவுகள் வருது. அது கனவுகள்ன்றது நம்ம நினைவுகளோட தொடர்ச்சியா? அப்புறம் வந்து அது என்ன, அது ரெஸ்ட்லெஸ்ஸாக மூளை தூங்காமல் இருக்கிறதுனால, மூளைக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கறதுனால வர்றதா கனவு? இல்லை கனவு பலிக்குமா? நம்ம ஒரு கனவு காண்றோம், ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி, இப்படி நடக்கிற மாதிரி, ஏதோ ஒரு சம்பவம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க கனவு எனக்கு பலிச்சுது அப்படின்றாங்க. கனவு வந்து பலிக்குமா உண்மையிலே? 4 விதமான கனவு இருக்குது. கனவுல மெஜாரிட்டி எல்லாமே 99% கனவு எல்லாமே முக்கியமா மனிதனுடைய மனநிலை ஒரு கூர்மை இல்லாம, ஒரு கண்ட்ரோல் இல்லாம நடக்குது. எது பார்த்தாலும் ஆசைப்படுது, என்னென்னமோ நடக்குது சும்மா. இது எல்லாமே ஒரு ஒரு ரியாக்ஷனா நைட்ல நடந்தே இருக்குது. அது 90% மேல எல்லாமே இந்த மாதிரி கனவு தான். சும்மா ஏதோ அர்த்தம் எல்லாமே காலையில் நடந்திருக்குது. அது விசித்திரமா இன்னொரு விதமா ஒரு ரிஃப்ளெக்ஷனா நடக்குது. மனம் ரொம்ப ஒரு கண்ணாடி மாதிரி நேரம் எப்படி இருந்தா எப்படி இருக்குதோ அப்படியே தெரியுது. இப்படி கொஞ்சம் கண்ணாடி ஒரு சமநிலை இல்லாம இருந்தா எப்படி தெரியும் நமக்கு? நம்ம முகமே பார்த்தா ஏதோ விரும்ப தெரியும். இது அப்படிதான். அந்த மாதிரி இருக்கிறதுனால மனம் எப்படியோ கனவு வருது. ஒருத்தருக்கு ஒரு விதமா, ஒருத்தருக்கு எப்பவுமே ஒரு இனிப்பான கனவு வருது, இன்னொருத்தருக்கு பயங்கரமான கனவு வருது, ஒரு அசிங்கமான கனவு வருது. அவரோட மனத்து தன்மை எப்படி இருக்குதோ அப்படி நடந்துக்குது. இன்னொரு கனவு என்னன்னா, இந்த எது நாம இப்போ அப்போ நினைக்கிறோம், இது எல்லாமே நம்ம காரணருடைய செயல். இந்த காரணரை தாண்டி இன்னொரு மனம் இருக்குது. இதுக்கு நம்ம ஏதோ சப்கான்சியஸ் சொல்லிக்கிறோம். அதுல ஒரு தடவை என்ன ஆகும்னா, அதுல நடக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்கிறது இப்பவே இருக்குது. அதுல என்னத்துக்குன்னா, நாளைக்கு எனக்குன்றது நம்ம கற்பனை. எல்லாமே இந்த இப்போ அப்போன்றது இது நம்ம மனத்து கற்பனை தான் நடக்குது. இது விஞ்ஞானத்துலயும் இப்போ பண்றாங்க. சயின்ஸ் டைம் ஸ்பேஸ்ன்றது நாம் உருவாக்குற தன்மை. அது உண்மையா அப்படி இருக்கிற மாதிரி இல்லை. அது நாம இழுத்து முடியும், இல்லை கம்மி பண்ணிக்க முடியும். எது ஒருத்தர் அனுபவத்துல 100 வருஷமா இருக்கிறதோ இன்னொருத்தர் அனுபவத்துல ஒரு க்ஷணமா பண்ணிக்க முடியும். இதுக்குதான் இப்படி நடக்குது. இப்ப நீங்க கண்ணு மூடி யாரோ ஒரு யோகி இப்படி உட்கார்ந்தாங்க. இது என் வாழ்க்கையில பல தடவை நடந்திருக்கு. இப்ப நான் கண்ணு மூடி உட்கார்ந்து நான் 10 நிமிஷம் நினைச்சு கண் திறந்து பாக்குறேன், 3 நாள் போயிடுச்சு. மித்தவங்க எல்லாம் ஏதோ அதிசயம்னு பாக்குறாங்க. நான் 10 நிமிஷம் தான் உட்கார்ந்தேன் என்னோட அனுபவத்துல. அவர் அனுபவத்துல 3 நாள் போயிடுச்சு. இது நேரம்ன்றது எல்லார் அனுபவத்துல ஒரே விதமா இல்லை. இது பல நிலையில பல விதமா இருக்குது. இதனால நாளைன்றது இப்பவே நடக்குது ஏதோ ஒரு மனத்துல ஒரு பாகத்துல. அது கூட தொடர்பு வந்துருச்சுன்னா உங்க கனவுல நடந்தது நாளைக்கு பார்த்தா அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு தன்மை என்ன எங்கேயோ உங்க ஞாபகத்துல இல்லாதது உங்க கலாச்சாரத்துல நடந்திருக்கலாம், இல்ல உங்களுடைய முன்னோர்களுக்கு நடந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு, ஏதோ 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்க முன்னோர்களுக்கு. அது இப்போ உங்க கனவுல நடக்கலாம். என்னத்துக்குன்னா, நீங்க அப்பவே சொன்ன மாதிரி ஒரு ஜெனட்டிக் மெமரி இருக்குது. உடல்ல இருக்கிற ஒரு ஞாபக சக்தி செயல்படுது ஒரு தடவை. அதுக்கு சாமான்யமா அதுக்கு ஒரு விஜுவல் இமேஜ் வராது. ஆனா ஒரு தடவை அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அதுக்கு ஒரு விஜுவல் இமேஜ் வந்துடும். இங்க உடல்ல இருக்கிற ஞாபக சக்திக்கு சாமான்யமா அது சக்தி ரூபமா தான் நடக்கும். ஆனா ஒரு தடவை அதுக்கு நாம ஒரு விஜுவல் இமேஜ் கூட கொடுக்க முடியும். அந்த மாதிரி வந்தப்போ அது கனவு மாதிரி நமக்கு வரலாம். இன்னொரு தன்மை என்னன்னா, கனவுன்றது உண்மைன்றது
இது ரெண்டுக்கு இப்போ நீங்கள் சினிமா பண்ணுறவங்க உங்களுக்கு இது நல்லா தெரியும். நீங்கள் மனத்தில் நினைச்சது ஃபிலிமில் எடுத்துட்டீங்க, அங்கே போட்டீங்க, அங்கே போட்டால் அது 2 டைமென்ஷனல் தான். அந்த இருட்டு ரூமில் போய் உட்கார வச்சு காட்டினீங்கன்னா வாழ்க்கையில் தொடாத விஷயம் எல்லாமே அவருக்கு அதுக்கு மேலே பெருசாக தொடுது. உண்மையில இருக்கிற 3 டைமென்ஷனலாக இருக்கிறது கூட அந்த அளவுக்கு தொடல அவருக்கு. இந்த 2 டைமென்ஷனல் அங்கே போனால் அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே யாரும் ஆக்டர் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிறது வெளிச்சி சவுண்டு மட்டும்தான். சவுண்ட் அண்ட் லைட் தானே பிளே, வேற ஒன்றும் இல்லை. அது பார்த்துட்டு உண்மைக்கு மேலே இப்போ மனத்தில் பதிச்சுக்குதா இல்லையா மக்களுக்கு? அதனாலதான் சினிமா பாப்புலர். அந்த இருட்டு ரூம் ஒன்று எடுத்துட்டா உங்க வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? இருட்டுனாலதான் நடக்குது. இப்போ இந்த கனவுக்கு உண்மைக்கு ஒன்றும் வித்தியாசமே இல்லை. அந்த 3 மணி நேரம் சினிமாவில் உட்காந்தாங்கன்னா உண்மையாவே இருக்கும். அதுலேயே சிரிப்பாங்க, அதுலேயே அழுவாங்க, அதுலேயே எல்லாமே உணர்ந்துருவாங்க. வாழ்க்கையில உணராதது எல்லாமே சினிமாவில் உணர்ந்துட்டாங்க. இந்த மனத்துல நாம் ஏதோ ஒன்று உருவாக்கி அதுக்கு நம்ம உயிர் சக்தி, அந்த இமேஜ் நம்ம மனத்துல என்ன உருவாக்குறோம் அந்த இமேஜுக்கு நம்ம உயிர் சக்தி அதில் சேர்த்த முடியும்னா அது உண்மையா ஏற்படும் நம்ம வாழ்க்கையில். இதுக்கு தான் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு ரூபம் என் மனத்தில் உருவாக்கிட்டு இதுக்கு உயிர் சக்தி கொடுப்போம். இதுக்கு உயிர் சக்தி கொடுத்தா அது உண்மையாக இங்கே நிற்கும். இப்போ ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கு எல்லாமே அப்படி தான் நிற்குது. நம்ம மனத்தில் உருவாக்கணும், அதுக்கு நாம் இங்கே ஃபிசிக்கலாக கட்டிட்டோம். அப்படி ஃபிசிக்கலாக கட்டாமே நாம் அதுக்கு உயிர் சக்தி மட்டும் கொடுத்தா அதே உண்மையாயிடும். இந்த கடவுள் பலவிதமான ரூபம் நம்ம உருவாக்கியிருக்கோம் நம்ம நாட்டில். இதுக்கெல்லாம் இதுதான் அடிப்படை. யாரோ ஒருத்தர் ஒரு ரூபம் உருவாக்குறாங்க, அதுக்கு உயிர் கொடுப்பாங்க, உயிர் சக்தி அதுக்கு கொடுத்து அந்த ரூபம் உறுதியாக உருவாப்பாங்க. அவருக்கு மட்டும் இல்லை, 1000 மக்கள் எல்லாரும் உணர முடியும், அந்த மாதிரி உருவாக்குறாங்க. இப்போ அதுக்கு தான் இது கான்செக்ரேஷன் சொல்லுவோம். இங்கே எல்லாம் உருவாக்குறது அப்படி தான். ஏதோ ஒரு ரூபம் பண்ணி அதுக்கு சக்தி கொடுக்குறது. கனவுல இந்த மாதிரி ஒரு தன்மை கூட இருக்குது. இப்போ இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த ராமகிருஷ்ணர் காளிக்கு அவர் கூப்பிட்டா வர்றாங்க, அவருக்கு சாப்பாடெல்லாம் ஊற்றுறாங்க, அவர் சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு எல்லாமே. இது மித்தவங்க என்னென்னமோ நினைக்கலாம், ஆனால் அவர் அங்கே இருக்கிறப்ப அது உண்மைதான். என்னத்துக்குன்னா இந்த ரூபத்துக்கு அவர் சாப்பாடு ஊற்றுனாங்க, அது சாப்பிட்டது மித்தவங்க கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய அனுபவத்தில் அது 100% உண்மை. இது நான் உறுதியாக சொல்ல முடியும். என்னதுக்குன்னு என் வாழ்க்கையில் இது உண்மை. இது 4வது கனவு. இது சாமானியமாக மக்கள் இது உணர்ந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கனவுல பார்த்தாங்க, அதுக்கு நம்ம உள்நிலை ஒரு விதமான ஒரு உறுதியான நிலையில் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம உள்நிலை அதுக்கு சேர்த்துனா, இப்போ இது அப்படி தானே சேர்த்துச்சு. மண்ணாக இருந்ததுக்கு உயிர் வந்துச்சு. இப்போ பாருங்க இப்படி எல்லாம் பேசிக்குது, மண்ணு தானே. பாருங்க எப்படி உயிர் சக்தி ஒன்று கொடுத்ததுனால பாருங்க எப்படி ஆயிடுச்சுது. இதே விஷயம் நம்ம இன்னொரு கல்லுக்கு பண்ண முடியாதான்? அதை கல்லுக்கு பண்ணால் அது கடவுளன்னு பேர் கொடுத்துட்டோம். நாம் இதே கடவுளாக பண்ணிக்க முடியும். நாம் இதே சரியாக நடத்தினா இதே கடவுளாக பண்ணிக்க முடியும், எது வேணாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கனவு இருக்குது. அது எல்லாருக்கும் அந்த மாதிரி கனவு வரல. இந்த 3 விதமான கனவு சாமானியமாக நடக்கும். நான் சொல்கிறது 99% அந்த முதலாவது கனவு தான். சும்மா distorted minds simply playing up day-to-day tensions and other things. ரிலீஸ் மாதிரி நடக்குது நைட்டில். நான் கனவு பார்த்து எவ்வளவோ வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்படி படுத்தா அவ்வளோதான், கல் மாதிரி தான் நான். அதனால தான் ஒரு 3 மணி நேரம் தூங்கினா முடிஞ்சு போச்சு. என்னத்துக்கு நான் லைட் ஆஃப் பண்ண மாதிரி டக்குன்னு ஆஃப் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது அந்த ஒரு 3 மணி நேரம். அதனால் அப்படி தூங்குறதுனால 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்க தேவையில்லை. டோட்டலாக எல்லாம் ஆஃப் ஆகிடும். தூக்கம்னா அப்படி தானே இருக்கணும். கண்ணு மூடினது என்னத்துக்கு? உலகம் வெளியே வைக்கிறதுக்கு தானே. கண்ணு மூடி உலகம் பார்த்தா என்ன பிரயோஜனம்? உலகம் பார்க்கணும் நான் சேர்ந்து கண்ணு திறந்து பார்க்கணும். கண்ணு மூடினா ஆஃப் எல்லாம். அப்புறம் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல, அந்த கான்செப்ட். இப்போ சாதாரணமாக படங்கள் எடுக்கிறாங்க, வந்து பேக் டு த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சருக்கு போகலாம். அப்படி இல்லை, நான் சொல்கிறேன் படத்தை பற்றி. நீங்கள் ஒரு நல்ல படம் எடுத்தீங்கன்னா அந்த 3 மணி நேரம் 10 நிமிஷத்து மாதிரி போயிடும்.
ம். நீங்க நல்லா எடுக்கலைன்னா 3 மணி நேரம் ஒரு நாள் நடக்குது. மாதிரி. டைம் அண்ட் ஸ்பேஸ் தானே. கரெக்டு. அது ப்ராக்டிக்கலாக இப்போ எந்த பாசிபிளாக இது மாதிரி படமாக எடுக்கிறாங்க, ஒரு 50 வருஷம் திடீர்னு முன்னாடி போயிடலாம். இப்போ 2050க்கு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பண்ணுறாங்க. திடீர்னு அப்படியே ரிவர்ஸில் வந்து ஒரு 200 வருஷம் பின்னாடி போகிற மாதிரிலாம் படங்கள் பண்ணுறாங்க. இது பட் அதுக்கு ஏதோ லாஜிக்கலாக காரணம் சொல்கிறாங்க படத்தில். பட் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் போக வாய்ப்பு இருக்கா? இப்போ முதல்ல பேக் டு த பாஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ விஞ்ஞானத்தில் இது இந்த மாதிரி இருக்குது. ஒரு மரம் ஒரு 100 வருஷத்து மரம் இருக்குது. இல்லை ஒரு இப்போ அமெரிக்காலெல்லாம் போனால் 3000 வருஷத்து மரங்கள் எல்லாம் இருக்குது. 3000 வருஷத்துக்கு மேலே ஆன மரம், வயசான மரம் இருக்குது. அந்த மரம் அப்படியே கட் பண்ணி பார்த்தா அதில் ட்ரீ ரிங்ஸ் இருக்குது. இந்த ரிங்கு பார்த்தா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு மழை இருந்தது, இங்கே அந்த காட்டில் தீ பிடிச்சது, என்ன நடந்தது, எப்படி வெப்பம் எப்படி இருந்தது, எல்லாமே இப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் அதே ஒரு ஸ்டடி இருக்குது. இப்போ அப்படின்னா மரத்துக்குள்ளே அந்த ஞாபகம் இருக்குது. அந்தந்த வருஷம் என்னென்ன நடந்ததுன்னு ஞாபகம் மரத்துக்குள்ளே அப்படியே இருக்குது. இது மரத்தில் மட்டும் இல்லை, என் அனுபவத்தில் நான் சும்மா போய் ஒரு கல்லுக்கிட்டே உட்காந்தான் அந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு ஒரு 1000 வருஷத்துலன்னு எல்லாம் நான் சொல்லிடுவேன். நிறைய இடத்துல இப்படி நான் சொல்லியிருக்கிறேன். என்னத்துக்குன்னா அந்த ஞாபகம் எல்லாமே அங்கே இருக்குது. இது ஒரு சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்குது. இது கல்லில் மட்டும் இல்லை, மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. இப்போ நீங்க இந்த தலைமுறையில் இங்கே இருக்கிறீங்க. 10 தலைமுறைக்கு முன்னாடி உங்க குடும்பத்தில் தோராயமா என்ன நடந்தது, கரெக்டா நாம் இப்படியே நடந்ததுன்னு சொல்ல முடியல, எந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லிட முடியும் நாம். ஏன்னா அதுக்குன்னா சூக்ஷ்ம ரூபத்தில் அது உங்களுக்குள்ள செயல்படுது, இப்போ கூட செயல்படுது. இது விஞ்ஞானத்தில் அதுக்கு எதோ புது பேர் கொடுக்குறாங்க. நான் சொல்றது என்னன்னா ஒரு விதமான ஞாபகம்ன்றது வெறும் மனத்தில் இல்லை, உடல்ல இருக்குது. ஒரு செல்லுலையும் ஞாபக சக்தி இருக்குது. இப்போ ஜீன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஜீன்ஸ் என்ன ஞாபகம் தானே, நீங்க போட்டது இல்லை. ஜீன்ஸ்ன்னா ஒரு விதமான மெமரி தானே அது. இப்போ கம்ப்யூட்டர் வந்துருச்சு, மெமரி ஸ்டிக் வந்துருச்சு. இவ்வளோ ஒரு ஸ்டிக் வச்சு போனா உங்க ஃபுல்லு படமே அதில் வச்சுட்டு போய்க்கலாமா இல்லையா? இவ்வளோ இதில் எல்லாமே இருக்குது. அப்படி இல்லை, இவ்வளோ அணு மாதிரி இருக்கிற ஒரு செல்லுக்குள்ள எல்லா விதமான ஞாபக சக்தி இருக்குது. இந்த ஞாபக சக்தி இப்போ ஒரு விழிப்புணர்வு இல்லாத நிலையில் இருக்குது. அது விழிப்புணர்வுக்கு நாம் கொண்டு வர முடியும். எதே விழிப்புணர்வு இல்லாமல் எது இருந்தாலும், எந்த செயல் இருந்தாலும் சரி, விழிப்புணர்வு இல்லாமல் நடக்கிற செயல் விழிப்புணர்வு கொண்டு வர முடியுமா இல்லையா? கொண்டு வர முடியும் தானே. அது கொண்டு வர முடியும். இந்த உடல்ல பலவிதமான ஞாபகம் இருக்குது. இந்த நாட்டில் இந்த கலாச்சாரத்தில் இந்த இதில் நடந்தது பலவிதமான, இது வெறும் மக்கள் சமூகத்தில் நடந்தது இல்லை. நான் சொல்றது இந்த பூமியில நடந்த விஷயம் எல்லாமே இதில் ஞாபகம் இருக்குது. இது நாம் விழிப்புணர்வு கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு முறை இருக்குது, அதுக்கு ஒரு சாதனை இருக்குது. இது நாம் கொண்டு வந்தால் நாம் டைம் ட்ராவல் பின்னாடி பண்ண மாதிரி தானே, ஓரளவுக்கு பின்னோக்கி போன மாதிரி தான். முன்னோக்கி போகிறதுன்றா இப்படி தான் இப்போ இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு மாச்செடி பார்த்தா ஒரு 2 வயசு செடி இருக்குது பார்த்தா, ஓ இன்னொரு 3 வருஷத்துல காய் வந்துடும்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு தென்னை மரம் பார்த்தோம், இவ்வளோ இருக்குது, ஓ இன்னொரு 5 வருஷத்துல இதில் காய் வந்துடும் சொல்லுவோம். வந்துடுமா? கட்டாயமா வந்துடுமா? வளர்ந்த வந்துடும். கவனிச்சு பார்த்தா வந்துடும். நான் ஓ இதில் 5 வருஷத்துக்கு காய் வந்துடுவேன்னா நீங்கள் மத்தியானம் போய் மாடு விட்டுட்டு மேய்ச்சி வச்சுட்டான், நீங்கள் சொன்னீங்களே 5 வருஷத்துக்கு வரும், வராதுன்னு சொன்னால் வராது. கட்டாயமா வர்ற பொட்டென்ஷியல் இருக்குது. ஒரு விதை பார்த்தா, ஓ இந்த விதை வச்சா இந்த மாதிரி பழம் வருதுன்னு நாம் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு தேவையான சூழ்நிலை கூட வேணும் தானே. அதனால ஃபியூச்சர்ன்றது அந்த அளவுக்கு மட்டும் தான் நாம் சொல்ல முடியும். இப்போ உங்க பார்த்தா, ஓ முருகதாஸ் இப்படி இருக்கிறாங்க, இவர் இதெல்லாம் பண்ண முடியும் நான் சொல்லுவேன். நீங்கள் பண்ண போறீங்களோ இல்லையோ, நீங்கள் சும்மா போய் படுத்துட்டா என்ன பண்ணுறது? நான் நீங்கள் முயற்சி பண்ணால் இதெல்லாம் பண்ண முடியும், உங்களுக்கு இருக்கிற பொட்டென்ஷியல் பார்த்தா இவர் இதெல்லாம் பண்ண முடியும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் போய் படுத்து தூங்கிட்டீங்க, ஒன்றும் பண்ணல, என்ன பண்ணுறது? அதனால பிட்வீன் பாசிபிலிட்டி அண்ட் ரியாலிட்டி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அது நடந்ததா ஃபியூச்சர், இல்லைன்னா ஃபியூச்சர் கிடையாது. அதனால டைம் ட்ராவல்ன்றது பின்னோக்கி பார்க்கறது ஓரளவுக்கு உறுதியாக பார்க்க முடியும்.
முன்னோக்கி பார்க்கறது only as a possibility and not as a reality. Only as a possibility you can see it. அப்புறம் சத்குரு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படை வந்து போடுற ட்ரெஸ்ஸு, அப்புறம் சாப்பாடு, இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு, உடை, உறைவிடம்னு சொல்லுவாங்க. அதை விட அதுக்கு அடுத்ததான் ரொம்ப முக்கியம் கல்வி அறிவு அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து 100% எஜுகேஷனில் இருந்தால் தான் வந்து ஒரு நாடு வல்லரசாக முடியும். அந்த நாட்டில் வந்து வன்முறை எல்லாமே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நாடு வந்து 100% ஒரு காலத்தில் எல்லாருக்குமே எழுத படிக்க தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. அது சடனாக ஏன் நம்ம அப்படி அது எல்லாத்தையும் விட்டுட்டோம், போயிடுச்சு எல்லாமே, திருப்பி வருமா அது? நாம் உள்ள எடுத்துட்டாங்க. அவர் எடுக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம். நம்ம முழுமையாக இப்போ நம்ம பொறுப்பில்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொருத்தர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது எடுக்கணும்னால நாம் ஒரு அளவுக்கு அனுமதிச்சா தானே அதை நடக்கும், இல்லைன்னா நடக்காது. நாம் அனுமதிச்சிட்டோம் ஏதோ ஒரு முட்டாளத்தனத்தினால. அந்த மாதிரி கல்வி திருப்பி வருமா? வர முடியாதுன்னு இல்லை, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் உருவாக்குறது. என்னத்துக்கான இப்போ நம்ம கல்வி எல்லாமே வயிற்றுக்கு சம்பாதிக்கிறதுக்கு எப்படி என்ற மட்டும்தான் கல்வி. நமக்கு நல்லா வாழ்றது எப்படி என்ற கல்வின்னா வரல நமக்கு. அந்த மாதிரி கல்வி நாம் கொஞ்சம் இப்போ பரப்பணும்னு நாம் முயற்சி பண்ணியிருக்கோம் இந்த ஈசால. வெறும் வயிற்றுக்காக படித்தா வயிறு ஃபுல்லான அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். மனிதன் பிரச்சனை எல்லாமே வருது வயிறு ஃபுல்லான அப்புறம் தான். வயிறு காலியாக இருக்கிறப்போ அதே பெரிய பிரச்சனையாக தெரியுது. ஆனால் வயிறு ஃபுல்லான அப்புறம் தான் உண்மையான பிரச்சனை இல்லையா? அப்போ தான் மனிதன் மாதிரி பிரச்சனை. வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் மித்த விலங்குக்கு இருந்த மாதிரி பிரச்சனையும் அந்த மாதிரி பிரச்சனை. அது ரொம்ப எளிமையான பிரச்சனை. அது வயிறு ஃபுல்லான அப்புறம் தான் மனிதனுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பிரச்சனை எல்லாமே அதுக்கப்புறம் தான் வரும். அதுக்கு ஒரு வித்யாபியாசம் வேணும் தானே, அதுக்கு ஒரு கல்வி வேணும் தானே. அந்த கல்வி ரொம்ப அழைச்சி போட்டோம். அந்த கல்வி தேடிதான் மக்கள் உலகம் முழுக்கமா இந்தியா நோக்கி வந்தாங்க. அநாதி காலத்திலேருந்து இந்த மாதிரி கல்வி கற்றுக்கணும்னு இந்தியா நோக்கி வந்தாங்க எல்லாருமே. அந்த கல்விக்கு ஒரு மதிப்பில்லாம அந்த கல்வி தேவையில்லைன்ற மாதிரி பேச்சு நமக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்னத்துக்குன்னா அந்தந்த காலத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி திறக்கும் ஆரம்பிக்கிறாங்க சில பேர் எல்லாமே. இப்போ நமக்கு ஏழைத்தனமாக இருக்குது. ஏழையாக இருக்கிறப்போ நமக்கு என்னத்துக்கு கலாச்சாரம், என்னத்துக்கு நமக்கு கலை, என்னத்துக்கு நமக்கு இது என்னத்துக்கு அது என்னத்துக்குன்னு பேசுவாங்க. என்னத்துக்கு பசியாக இருக்குது அவருக்கு வேற ஒன்றும் புரியல. மனிதனுக்கு பசியாக இருக்கிறப்போ வேற ஒன்றும் புரியாது இல்லையா? பசியாக இருக்கிறப்போ நமக்கு ஒரு விலங்குக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, வயிறு ஃபுல்லாகணும் அவ்வளோதான். ஆனால் விலங்கு தன்மை எப்படி இருக்குதுன்னா அவருக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா அவர் வாழ்க்கையை செட்டில் ஆகிடுச்சு. நமக்கு அப்படி இல்லையே. வயிறு காலியாக இருந்த ஒரே பிரச்சனை, வயிறு ஃபுல்லான 100 பிரச்சனை நமக்கு. அப்படித்தானே நாம. அதனால நம்ம வாழ்க்கை வயிறு ஃபுல்லான முழுமையாயிடும்னு நினச்சிக்கிறது முட்டாள்தனம். அதனால நம்ம கல்வின்றது வயிறுக்காக மட்டும் கல்வி பண்ணால் முட்டாள்தனம் ஆகிடும். அது 4 வருஷம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அதனாலே பாதிப்பு வந்துடும் நமக்கு. நம்ம கல்வி வயிறு நம்ம சாப்பாடு பார்த்துக்கிறதுக்கு தேவை, அந்த திறமை இருக்கணும் கட்டாயமாக. அது அடிப்படையானது. அது இல்லாமல் என்ன ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. அது கட்டாயமாக நடக்கணும். ஆனால் அதை தாண்டி முழுமையான மனிதனை வாழ்றது எப்படின்ற கல்வி இல்லைன்னா இப்போ பசியாக கஷ்டப்படுறான், அப்போ வயிறு ஃபுல்லாகி கஷ்டப்படுவான். அதுதான் நீங்கள் மேற்கத்திய நாட்டில் எல்லாமே பார்க்குறீங்க. அவர் கஷ்டம் நீங்கள் சொல்ல முடியாது, அந்த மாதிரி கஷ்டம் அவருக்கு. அந்த மாதிரி துன்பம் நீங்கள் இந்தியாவில் பார்க்கவே மாட்டீங்க. இந்தியாவில் மக்கள் பாடுபடுறது பார்க்குறீங்க, கஷ்டப்படுறது பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் மேற்கத்திய நாட்டில் மக்கள் படுற துன்பம் இங்கே நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு ரொம்ப ஆழமான துன்பம். என்னத்துக்குன்னா வயிற்று பற்றி கவனமே இல்லை அவருக்கு, வேறு மாதிரி பிரச்சனை இது. நீங்கள் கொஞ்சம் அப்படியே யூரோப்பில் எல்லாம் ட்ராவல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துன்பமான முகங்கள் நீங்கள் இந்தியாவில் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இங்கே போய் சின்ன ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்குது, அங்கே போய் பார்த்தா சின்ன குழந்தைலேருந்து யாரும் சரியாக சாப்பிட்டதில்லை. இப்போ தான் கொஞ்சம் ஆசிரமம் வந்தப்பறம் ஏதோ ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம் அவரை. பட் எல்லாருமே உடலே முழுமையாக வளரல, அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு இது நடக்குது. எனக்கு நல்லா சாப்பிட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது நீங்கள் நம்ம நாட்டில் எங்கே போனாலும் பார்க்க முடியும். இது நம்ம நாட்டில் இப்படி இருக்குது.
இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு யாரும் கேட்க மாட்டீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அப்படி தானே? நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு மேலே என்ன பிரச்சனைன்னு அவர் கேள்விக்கு அர்த்தம். மனிதன் சாப்பிட்டான்னு அதுக்கு மேலே என்ன பிரச்சனை இருக்குது உனக்கு? அதுக்கு மேலே பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் நீ உருவாக்குனது தானே. சாப்பிடலன்னா பிரச்சனை, சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கு மேலே என்ன பிரச்சனை? மித்த பிரச்சனை எல்லாமே நீனு உருவாக்குனது தான். நீ எதுக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிறேன்? இந்த மாதிரி புத்தி கொடுத்துருச்சு இயற்கை நமக்கு. இது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல. இந்த மூளை நமக்கு ஸ்வர்க்கம் உருவாக்க முடியும் நமக்குள்ள, இல்லை நரக்கம் உருவாக்க முடியும். இது எப்படி உபயோகப்படுத்துதுன்னு தெரியலன்னா ஒரு நாள் சொர்க்கம் ஒரு நாள் நரக்கம் நடந்தே இருக்குது. என்னடான்னு புரியல இப்போ. எதுக்குன்னா இந்த மூளை மனப்பூர்வமாக நமக்கு தேவையான மாதிரி உபயோகப்படுத்த முடியல, எப்படியோ நடக்குது. இப்போ எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு நார்மலாக நினச்சிக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் உங்கள் வேலைனால வரல, உங்கள் மூளை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு உங்களுக்கு புரியல, அதனால தான் டென்ஷன். அப்படி தானே? இதே மூளை வச்சு ஆனந்தம் உருவாக்க முடியும், இதே மூளை வச்சு பல விதமான துன்பம் உருவாக்க முடியும். எல்லா மனிதனுடைய எல்லா துன்பத்துக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்டு மனிதன் மனத்தில் தானே இருக்குது. எதுக்கு நம்ம மனம் நமக்கு எதிர்மறையாக வேலை பண்ணுது? நமக்கு உபயோகப்படுத்த தெரியல. இப்போ உங்களுக்கு உங்கள் கையில் ஒரு கார் கொடுத்தேன், நீங்கள் கார் எடுத்து நல்லா சந்தோஷமாக சென்னைக்கு போனீங்க. இல்லை எப்படி ஓட்ட தெரியாமல் இங்கே போய் இடித்து சத்துட்டீங்க. ரெண்டும் நடக்க முடியுமா இல்லையா? அவ்வளோதான். கார்ன்றது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கருவி. இது அப்படி இல்லை. அந்த காரு ராக்கெட் எல்லாம் இதுலேருந்து தான் வெளியே வந்தது. இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடு கருவி. இவ்வளோ பெரிய மகத்தான கருவி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. உபயோகப்படுத்துறது எப்படின்னு சொல்லி கொடுக்கல, பாதி சொல்லி கொடுத்துட்டாங்க. சும்மா ஒன்று பண்ணிக்கிறாங்க, இன்னொன்றில் பாடுபடுறாங்க. ஆனந்தமாக வாழ்றது எப்படின்னு அடிப்படை புரியல. என்னத்துக்குன்னா இந்த உடலில் இந்த மனம் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு அந்த கல்வி இல்லாமல் போயிடுச்சு. அந்த கல்வி தான் நம்ம கலாச்சாரத்துக்கு அடிப்படை. அந்த கல்வியை இப்போ இல்லாமல் எடுத்துட்டோம். நாம் எல்லாம் மேற்கத்திய நாட்டில் என்ன சொல்லிக் கொடுக்குறாமோ அதே முட்டாள்தனம் இங்கே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதில் சாப்பாடு மட்டும்தான் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? வயிறு ஃபுல்லான அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன். ஏழைத்தனம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு நாட்டில் போயிடணும். நான் நினைக்கிறேன் இன்னொரு 10-15 வருஷத்தில் போய்டும் நினைக்கிறேன் சாமானியமாக. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? சாப்பிட்டா எல்லாம் சந்தோஷமாயிடுமா? அந்த ஏழைத்தனம் கட்டாயமாக போகணும், அதை பற்றி சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என்னன்றது பார்க்கறது மனிதனுக்கு இருக்கணும் தானே. மனிதனுடைய புத்திசாலித்தனம் எப்படின்னா பிரச்சனை வந்த அப்புறம் பார்க்குற புத்தி இல்லை. இது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே என்ன பிரச்சனைன்னு எதிர்பார்க்குற சக்தி நமக்கு இருக்குதா இல்லையா? அதுக்கு தான் நான் ஆன்மீகம் என்னன்னா இப்போ இருக்கிறது மட்டும் இல்லை, நான் முழு வாழ்க்கை எப்படி வாழ போகிறேன், இந்த உடல் விட்டப்புறம் கூட எப்படி இருக்க போகிறேன்ற சிந்திக்கிற தன்மை நமக்கு இருக்குதா இல்லையா? அதுதானே ஆன்மீகம். நான் உங்கள் புக்கு நிறைய படிச்சிருக்கேன். பட்டு இன்றைக்கி உங்களை நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதில் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள், கல்வி, நம்ம எதிர்காலம், ஆன்மீகம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ளே நல்ல ஒரு தெளிவு பிறந்தது. கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் எனக்கு உங்கள் டைம் என்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்தது. இந்த மாதிரி கல்வி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா நானும் ரொம்ப பேசணும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும். அடுத்த படமே அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கல்வி படத்து மூலமாக சொல்லி கொடுத்துடலாம். மனிதன் நல்லா வாழ்றது எப்படி அன்றது ஒரு அளவுக்கு படத்து மூலமாக சொல்லி கொடுத்துட்டா நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப சுலபமாக வந்துடும். நான் சொல்லி கொடுக்கணுன்னா ரொம்ப பேசணும். நான் நீங்கள் பண்ணிட்டா நல்லா இருக்கும். உங்கள் ஆசீர்வாதத்தோட அடுத்த படமே அது மாதிரி இருக்கும். நன்றி.